வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. எருமசாணி டீமோட படம் இது. இந்த படத்தை வந்து ரமேஷ் வெங்கட் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கோபி சுதாகர், எருமசாணி விஜய், கிரிஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கு. இந்த படம் ஒரு காமெடி ஹாரர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜேர்னரில் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா யாம் இருக்க பயமேன் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சுல, அதில் எப்படி அந்த ரிசார்ட்குள்ளே நடக்கக்கூடிய அமானுஷ்யங்கள் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்களோ அதே மாதிரி இதுலையுமே வந்து தேட்டருக்குள்ளே நடக்கக்கூடிய அமானுஷ்யங்கள் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் ஒரு சீரியஸான ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் அப்படின்றதுமே இருக்கும். இந்த படத்தோட ஹை லெவல் கதையை பொறுத்த வரைக்கும் ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மர்மமான தேட்டர், அந்த தேட்டருக்கு யாரெல்லாம் படம் பார்க்க போறாங்களோ அவங்களாம் திரும்புறதே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கதை இருக்கு. அந்த தேட்டருக்கு எதிர்பாராத விதமா நிறைய குரூப் ஆஃப் மக்கள் வந்து அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு வந்து நைட் ஷோ பார்க்கறதுக்காக போவாங்க. போனவங்க அந்த தேட்டருக்குள்ளே வந்து சிக்கிக்கிறாங்க. அந்த தேட்டருக்குள்ள இருந்து அவங்க வெளியே வரதுக்கு என்னென்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறாங்க, அண்ட் அந்த தேட்டருக்குள்ள என்னென்ன மாதிரியான அமானுஷ்யங்கள் இருக்கு, கடைசியா வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட டைட்டில் ஆக்சுவலா பிக் பாஸோட கேப்ஷனான ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு வச்சிருப்பாங்க. உண்மையிலே நல்ல யோசிச்சு தான் வச்சிருக்காங்க. பட் இன்னொரு விஷயம் இந்த டைட்டில் ஆட் பண்ணியிருந்திருக்கலாம், உட்காரவும் முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த படத்தை உட்கார்ந்து பார்க்கறதுக்கே ஒரு ஸ்கில் தேவை அப்படின்னே சொல்லுவேன். அந்த அளவுக்கு பொறுமையை சோதிக்கிற மாதிரியான ஒரு படமா தான் இருந்துச்சு. அதாவது பிக் ஸ்கிரீன்ல காமெடி அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது அப்படின்றதுக்கு இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் இந்த படம். ஆக்சுவலா இதுல வரக்கூடிய ஆர்டிஸ்ட் ஆக்சுவலா கோபி சுதாகரா இருக்கட்டும், எருமசாணி டீமா இருக்கட்டும், இவங்க எல்லாரோட வீடியோஸ்மே நம்ம எல்லாருமே அடிக்கடி ரசிக்கக்கூடிய ஒரு வீடியோஸா இருக்கும். பட் ஸ்டில் பிக் ஸ்கிரீன்ல வந்து ஒரு படத்துல ஒரு காமெடி பண்ணணும் அப்படின்னும் போது இந்த டீமே தடுமாறி இருக்காங்க அப்படின்னும் போது அது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது. ஆக்சுவலி இந்த படத்துல வந்து காமெடி ஹாரர்னு யோசிச்சிருக்காங்க. அந்த ஹாரர் போர்ஷனை சீரியஸா காட்டிட்டு அதுக்கு நடுவில் இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒரு மாதிரி டார்க் காமெடியா அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த படம் வேற லெவல்ல இருந்திருக்கும். பட் இந்த படத்துல அந்த ஹாரர் போர்ஷன் அப்படின்றதுமே சீரியஸா இல்ல, அண்ட் இவங்க பண்ணக்கூடிய காமெடி அப்படின்றதுமே வந்து தனித்தனியா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருந்துச்சே தவிர அந்த கதையா வந்து நமக்கு சிங்க் ஆகவே இல்லை. அதுவே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னே சொல்லுவேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்றதுக்கான அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் இருக்குல்ல, அந்த பிளாஷ்பேக் போர்ஷனை சீரியஸா வைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. ஓகே, யோசிச்சிட்டீங்கன்னா முழுசாவே சீரியஸா வச்சிருக்கணும். பட் அதுலயுமே கொஞ்சம் சீரியஸான எலிமெண்ட்ஸை காட்டிட்டு திருப்பி அதை வச்சே வந்து காமெடி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் பண்ணிருக்காங்க. அதுவுமே பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதுல வரக்கூடிய சின்ன சின்ன அந்த காமெடி பிட்ஸ் அப்படின்றதுமே வந்து பயங்கர அவுடேட்டடா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கேட்டர்டா நிறைய பேர் தனித்தனியா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களே தவிர ஒரு கம்ப்ளீட் பிக்சரா இது வந்து பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னே சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 1.75 அவுட் ஆஃப் 5. என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல, ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இதோட டியூரேஷன் அப்படின்றது 2 மணி நேரம் தான். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.